வர்த்தக மொழி பேசும் வளர் தமிழர் அனைவருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் இந்த நாள் சீரும் சிறப்பும் செம்மையான நாளாக அமைய வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் இன்னைக்கு ரொம்ப 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 நல்ல நாளாகவே இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரியில் பயன்படுத்த வேண்டிய முக்கியமான ஸ்ட்ராட்டஜி என்ன, அந்த ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி எப்படிலாம் என்ட்ரி எடுக்க போகிறோம் அப்படிங்கிற விஷயங்களையும், அதே சமயம் நிஃப்டியில் நம்ம பயன்படுத்த வேண்டிய ஸ்ட்ராட்டஜி என்ன, எங்கெல்லாம் வந்து என்ட்ரி எடுக்க போகிறோம் அப்படிங்கிற விஷயங்களை இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்களா, சிம்பிள் ப்ரைஸ் செக்ஷனை பேஸ் பண்ணி டெய்லி ப்ரெடிக்ஷன், கீ லெவல் மற்றும் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்ட்டு சிம்பிள் ப்ரைஸ் செக்ஷனையே ரொம்ப 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 சிம்பிளாக சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுதான் நம்மளுடைய வாட்ஸ்அப் ப்ரீமியம் ட்ரைனிங் குரூப். வாட்ஸ்அப் ப்ரீமியம் ட்ரைனிங் குரூப்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எளிமையான அடிப்படையான சிம்பிள் ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தேட்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸை பயன்படுத்தி லைவ் மார்க்கெட்டில் எங்கெல்லாம் வந்து என்ட்ரி எடுக்கணும், எந்த அளவுக்கு டார்கெட் வைக்கணும், எந்த அளவுக்கு ஸ்டாப் லாஸ் வைக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை லைவ் மார்க்கெட்லேயே சொல்லி தரதுனால உங்களால் நிறைய விஷயங்கள் கற்றுக்கவும் முடியும், அதே சமயம் சம்பாதிக்கவும் முடியும். விருப்பப்படுறவங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்மளுடைய ப்ரெடிக்ஷனை பேங்க் நிஃப்டியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். பேங்க் நிஃப்டியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்றப்போ அது என்ன ஸ்ட்ராட்டஜி, இதுவரை நாங்கள் கேள்விப்படாத ஒரு ஸ்ட்ராட்டஜி, அதுக்கு என்ன வந்து நம்ம இண்டிகேட்டர் வந்து யூஸ் பண்ணணும், டூல் என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய ஆவலோடு இருப்பீங்க. இது ஜஸ்ட்டு வந்து ஃபன்னாக உருவாக்கப்பட்ட ஒரு தம்ப்நெயில் தான். யாரையும் வந்து மனசை வந்து சங்கடப்படுத்தணும் அப்படின்லாம் வந்து உருவாக்கலை. ஒரு விஷயத்தை எளிமையாக புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்ட தம்ப்நெயில் தான். ஸோ அப்படி பார்க்குறப்போ நாளைக்கு இந்த 45,525 46,054 வரை இருக்கக்கூடிய ஜோனில் மார்க்கெட் ஓப்பனிங் கொடுக்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் நான் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பயன்படுத்த போகிறேன். இதுக்கு பயன்படுத்த வேண்டிய நான் வாங்க வேண்டிய ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக்சர். என்னப்பா இப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜோன் அப்படின்றது அவ்வளவு சிறப்பான ஒரு ஜோன் வந்து கிடையாது. இந்த ஜோன் அப்படின்றது அவ்வளவு ப்ராஃபிட்டபுளான ஜோன்ன்றது கிடையாது. இந்த ஜோன் அப்படின்றது அந்த அளவுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து கொடுக்கும், நல்ல ஒரு மொமெண்டம் தந்துரும் அப்படின்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டிய ஒரு ஜோன் கிடையாது. சரிங்களா? என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 2 நாட்களாக இந்த இந்த ஜோனில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 200 பாயிண்ட்டுகளில் வந்து ட்ரேட் நடந்துச்சு. நல்ல சூப்பர் வொலட்டைலோடைய நல்ல ட்ரேட் வந்து இங்கே நடந்துச்சு. இன்னைக்கு எங்கே நடந்திருக்கு, இன்னைக்கு இந்த 200. சரிங்களா? ஸோ இந்த ஜோனுக்குள்ளே மேக்ஸிமம் மொமெண்டம் அப்படின்றதே ரொம்ப 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 குறைவாக நான் வந்து பார்க்குறேன். சரிங்களா? அப்படி மொமெண்டம் அப்படின்றது குறைவாக இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் பையருக்கு என்ன நடக்கும், டிகே அப்படின்றது நடக்கும். டிகே அப்படின்றது நடக்குது அப்படின்னா ஆப்ஷன் பையர்ஸால் ப்ராஃபிட் வந்து பண்ண முடியாது. ப்ளஸ் இங்கே வொலட்டைலும் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த ஜோனுக்குள்ளே வொலட்டைல் அதிகமாக இருக்குன்னா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஸ்டாப் லாஸ் அப்படின்றது பெரிதாக வைக்க வேண்டியதாக இருக்கும். அப்படி ஸ்டாப் லாஸ் பெருசாக வச்சிங்க அப்படின்னாலும் அந்த ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணிட்டு மார்க்கெட்டு சேம் சைடு வந்து போகும். ஸோ அப்படி போகிறப்போ உங்களுடைய எமோஷ்னலை வந்து தூண்டி வருவதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி காரணங்களால் நான் வந்து இந்த ஜோனுக்குள்ளே என்ட்ரி எடுக்க போகிறது கிடையாது. இந்த ஜோனில் ட்ரேட் பண்ண போகிறதே கிடையாது. சரிங்களா? 500 புள்ளிகள் இருக்கட்டும், நான் இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். நாளைக்கு எக்ஸ்பைரி டே, நாளைக்கு டிகே வந்து அற்புதமாக வேலை செய்யும். அதுவும் இந்த ஜோனில் ஓப்பன் ஆகும்போது இன்னும் சூப்பராக வந்து வேலை செய்யும். அப்படி வேலை செய்யக்கூடிய ஜோனில் நம்ம என்ட்ரி எடுக்கணுமா? தேவையே இல்லை, அவசியமே வந்து கிடையாது. ஸோ அதனால தான் ரொம்ப நகைச்சுவையாக அந்த தம்ப்நெயில் வச்சுருங்க. யாரும் வருத்தப்பட மாட்டீங்க அப்படின்ற நம்பிக்கையோட. அடுத்து இன்கேஸ் இந்த ஜோனுக்குள்ளே வந்து ஓப்பன் ஆகிறாங்க அல்லது ஃப்ளாட் டவுனோ எப்படியோ வந்து ஓப்பன் ஆகிறாங்க, 45,525 அப்படின்றது புட் ஆப்ஷன் சைடு, அதாவது டவுன் சைடு பிரேக் டவுன் லெவலாக இருக்கும். 45,525 பிரேக் டவுன் பண்ணிட்டாங்கன்னா 45,315, 45,220, 45,070 இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த டார்கெட்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த டார்கெட் வரைக்கும் அச்சீவ் ஆகலாம். அடுத்தடுத்து வரக்கூடிய டார்கெட்டாக இருக்குது. ஸோ அடுத்தடுத்த டார்கெட் வரும்போது புக் பண்ணிடுறது ரொம்ப நல்லது. இந்த 45,070ன்னு சொன்னோம் பார்த்தீங்கன்னா, அந்த சப்போர்ட் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட்.
சரிங்களா? அந்த ஜோனில் இருந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெக்கவரி மார்க்கெட் வந்து எடுத்திருக்கு. மார்க்கெட் நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு அப்சைட் போயிருக்கு. ஸோ இந்த ஜோனில் புக் பண்ணிடுறது நல்லது. இன்கேஸ் இந்த 45,070 அப்படின்ற புள்ளி பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ப்ரீவியஸாக சொல்லும் அளவுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல் இல்லை. ஸோ அந்த 45,070 அப்படின்ற புள்ளியை பிரேக் அவுட் செய்து ட்ரேட் வந்து நடக்கும்போது புட் ஆப்ஷன் சைடு, அதாவது டவுன் சைடு நல்ல ஒரு ரேலி இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிட்டு ட்ரேட் வந்து நடக்குது அப்படின்னா ஒரு ரேலி இருப்பதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இன்கேஸ் மார்க்கெட் இப்போ வந்து ஒரு கேப் அப்பாக வந்து ஓப்பன் ஆகுறாங்க, இந்த 46,054 வரைக்கும் வந்துட்டாங்க அப்படின்னாலும் எந்த பிளான் கிடையாது. 46,054 அப்படின்ற புள்ளிக்கு மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் மட்டும்தான் வந்து பிளானு. சரிங்களா? இங்கே 46,054 பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னா 46,200. சரிங்களா? 46,200க்கு பிறகு 46,280, 46,280க்கு பிறகு 46,400. ஸோ ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன டார்கெட் தான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த எக்ஸ்பைரி டேவில் ஒன்றும் பெரிய டார்கெட்லாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்சைடில் போகும்போது ஏன் சின்ன சின்ன டார்கெட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்? ஏன்னா இங்கே ஸ்ட்ராங்கான ரேலி வந்து ரீசெண்டாக நடந்திருக்கு. அதை ஆப்போசிட் பண்ணி போகிற அளவுக்கு இன்னும் வால்யூம் அப்படின்றது கிரியேட் ஆகலை. ஸோ ரிவர்சல் ஆவதற்குண்டான வாய்ப்புகளாக இன்னும் பேட்டர்னும் எதுவும் வந்து நமக்கு கிடைக்கல. அப்படி பார்க்குறப்போ சின்ன சின்ன டார்கெட் வந்து வச்சு எக்ஸிட் பண்ணிடுறது ரொம்ப நல்லது. சரிங்களா? ஸோ இந்த எக்ஸ்பைரி டேவை பற்றி நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு வந்து நினைக்கிறேன். அடுத்து நம்மளுடைய ப்ரிடிக்ஷன் நிஃப்டியில் பார்க்க போகிறோம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் காலையில் ஓப்பன் ஆனதுலேருந்து அப்படியே ஒரு சின்னதாக ரெக்கவரி வந்து நடந்துகிட்ருக்கு. சரிங்களா? ஸோ மார்க்கெட் இப்போ வந்து ஃபாலோ ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்ட்டு நான் வந்து எதிர்பார்க்குறேன். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை கொஞ்சம் அப்படியே கூர்ந்து கவனிங்களேன். இதை இப்போ தான் ரீசெண்டாக எங்கேயோ வந்து பார்த்துருப்பீங்க. அப்படியே ஜூம் அவுட் பண்ணுறேன். அப்படியே ஜூம் அவுட் பண்ணேன். இப்போ என்ன தெரியுது? இங்கே பார்த்தீங்கன்னா அதே ஆங்கிளில் மார்க்கெட் வந்து ட்ரேட் வந்து நடந்திருக்கு. சரிங்களா? ஸோ அப்போ அதே ஆங்கிளில் மார்க்கெட் வந்து ட்ரேட் நடந்திருக்கு. கன்ஃபர்மேஷன் நம்பர் 1. கன்ஃபர்மேஷன் நம்பர் 2ஆக நான் பார்க்குறதே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேலி எடுத்துச்சு இல்லைங்களா, அந்த பாயிண்ட்டு அந்த ஹையில் இருந்து நான் ஃபிஃபோனச்சி ரிட்ரேஸ்மெண்ட் வந்து ட்ராப் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இந்த புள்ளியிலேருந்து ஃபிஃபோனச்சி ரிட்ரேஸ்மெண்ட் வந்து ட்ராப் பண்ணிக்கிறேன். அப்படி பார்க்குறப்போ மார்க்கெட்டு 50% அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸை ரீச் பண்ண உடனே வந்து ஃபால் வந்து நடந்திருக்கு. சரிங்களா? இந்த ஆங்கிளில் ட்ரேட் வந்து நடந்துகிட்டு இருந்த ஒரு மார்க்கெட்டில் 50% மார்க்கெட் எப்போ மல்டி டைம் ரிஜெக்ஷன் பண்ணுறாங்களோ அப்போ ஸ்ட்ராங்கான ஒரு ரேலி டவுன் சைடில் நடந்திருக்கு. சரிங்களா? இது நமக்கு இப்போ கிடைச்சிருக்கு. ப்ரீவியஸாக இதுதான் இந்த ஆங்கிளில் நடந்துகிட்டு இருக்கப்போ ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸை ரீச் பண்ணும்போது ஒரு ஸ்ட்ராங்கான ரேலி வந்து நடந்திருக்குப்பா அப்படின்றத நம்மளுக்கு தெளிவாக வந்து தெரியுது. ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய டேட்டா அப்படியே அதே ஹையை வச்சுட்டு இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய லோவை நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ மார்க்கெட் எங்கே வந்து ட்ரேட் நடந்துட்டு இருக்கு? 50%. சரிங்களா? 50%த்தில் வந்து ட்ரேட் நடந்துட்டு இருக்கு. அடுத்து இருக்கக்கூடிய இன்னும் ஒரே ஒரு லெவல் 21,975. ஸோ நாளைக்கு இந்த 21,975 அப்படின்ற புள்ளியிலிருந்து நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷர் வருவதற்குண்டான வாய்ப்பு ரொம்ப 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 அதிகமாகவே இருக்குது. அந்த வாய்ப்பை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு பேட்டர்னை வந்து பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ண போகிறேன். அது எம் பேட்டர்னாக இருக்கலாம், ட்ரிபிள் டாப் பேட்டர்னாக இருக்கலாம், ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது பேட்டர்னாக இருக்கிற பட்சத்தில் என்ட்ரி எடுத்துக்கலாம். அல்லது இந்த 21,975 அப்படின்றது கொஞ்சம் மோசமான ஒரு லெவல். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 21,975 அதாவது நான் குறிப்பிடுறது 61.80% மேக்ஸிமம் டைமில் வந்து ஃபேக் அவுட் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபேக் அவுட் கொடுக்குறப்போ நம்ம வந்து புட் ஆப்ஷன் சைட் போகலாம். அங்கேருந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு டவுன் ட்ரெண்ட் வருவதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப பெரிய டார்கெட்லாம் வேணாம். அடுத்தடுத்து இருக்கக்கூடிய டார்கெட்டுகள் 21,928 அதை பிரேக் அவுட் பண்ணாங்கன்னா 21,880, 21,880 பிரேக் அவுட் பண்ணாங்கன்னா 21,822 வரைக்கும் அதிகபட்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களா? சரி, ஓகே. இப்போது இன்கேஸ் இந்த 21,975 அப்படின்றது நமக்கு என்ன லெவல்? ரிவர்சல் லெவல், கோல்டன் ரேஷியோ. ஸோ இந்த 21,975க்கு மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க, நல்லபடியாக ட்ரெண்ட் கண்டினியூஷன் பேட்டர்னை வந்து உருவாக்குறாங்க
கால் சைடில் வால்யூம் வருது, அதாவது பையர்ஸ் மார்க்கெட்டை ஆக்குப்பை பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் இங்கே என்ட்ரி எடுக்கலாம். 21,975க்கு மேலே இதெல்லாம் நடக்கிறப்போ, 21,975க்கு மேலே ட்ரேட் வந்து நடக்கிறப்போ ஃபஸ்ட் டார்கெட் அப்படின்றது 22,020, அடுத்து 22,040, அடுத்து 60, அடுத்து 22,100. சரிங்களா? ஸோ இந்த லெவல்லாம் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அடுத்தடுத்து ரொம்ப சின்ன டார்கெட் தான் வச்சுருப்பேன். என்ன காரணம், ப்ரீவியஸாக ஸ்ட்ராங்கான ரேலி வந்து இங்கேருந்து இருந்திருக்கு. ஸோ அதை ஆப்போசிட் பண்ண அளவு இன்னும் வால்யூம் வந்து வரலை அப்படின்றது ரொம்ப தெளிவாகவே நமக்கு வந்து தெரியுது. ஸோ அதனால் சின்ன டார்கெட் வந்து வச்சு போகும். எப்போ 22,125 அப்படின்ற ஆல் டைம் ஹையை மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணுறாங்களோ அப்போ ஒரு ஸ்ட்ராங்கான பை சைட் ரேலி வந்து இருப்பதற்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். சரிங்களா? ஓகே. இப்போ இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் வந்து ஒரு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகும்போது அல்லது சின்னதாக ஒரு கேப் அப்பாக ஓப்பன் ஆகும்போது நீங்கள் சொன்ன ஸ்ட்ராட்டஜிலாம் பயன்படுத்தலாம். ஒரு கேப் டவுனாக ஓப்பன் ஆகுதுன்னா எப்படி வந்து என்ட்ரி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட் 21,812. சரிங்களா? 21,812 அப்படின்ற புள்ளிக்கு பெலோவா சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து என்ட்ரி எடுக்கலாம். 21,812 அதிகபட்சமாக 21,760, 21,760க்கு பிறகு 21,720, 21,720க்கு பிறகு 21,680 வரை போகலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த லெவலை வந்து பிரேக் அவுட் பண்ணணும். மிகப்பெரிய கேப் டவுனாக ஓப்பன் ஆகுதோ அல்லது நல்ல ஒரு ரேலி சொன்ன டார்கெட்டெல்லாம் கொஞ்ச நேரத்துலேயே வந்து மார்க்கெட்டை எல்லா டார்கெட்டையும் அச்சீவ் வந்து பண்ணிருச்சு. இன்கேஸ் ரேலி எடுக்குது அப்படின்னா இந்த ஒரே ஒரு புள்ளி தான் காரணமாக வந்து இருக்க போகுது. அந்த புள்ளி மார்க்கெட் நெருங்க போகுது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வீடியோவை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் எப்படி வந்து ட்ரேட் பண்ணணும், பேங்க் நிஃப்டியில் என்ன ஸ்ட்ராட்டஜி வந்து பயன்படுத்தணும், அந்த ஸ்ட்ராட்டஜியோட முக்கியத்துவம் என்ன அப்படின்ற விஷயங்களை ரொம்ப தெளிவாகவே தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்ட்டு வந்து நினைக்கிறேன். பேங்க் நிஃப்டியை பற்றி யாரும் வந்து கோவப்பட மாட்டீங்க அப்படின்ட்டு வந்து நம்புகிறேன். அப்புறம் ஏன்ப்பா தம்ப்நெயில்ல அசாத்திய லாபம், அப்படி லாபம், இப்படி லாபம் அப்படின்ட்டு வச்சிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு லாபம் அப்படின்றதே என்ன தெரியுமா, மார்க்கெட்டில் இழக்காமல் இருக்கிற நம்மளுடைய கேபிட்டல் தான் நம்மளுக்கு லாபம். ஸோ அப்படி எதையும் இழந்துடாதீங்க அப்படின்றது தான் இந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ இதை வந்து புரிஞ்சுப்பீங்க அப்படின்ட்டு வந்து நம்புகிறேன். இதையே ஏன் மீண்டும் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை பார்த்துட்டு இன்கேஸ் புதுசாக வந்தவங்க நிறைய பேர் இருக்கலாம். பழசாக இருக்கவங்களுக்கு தெரியும்னா இது மாதிரி தான் தம்ப்நெயில்ல இருக்கிறேன், இது மாதிரி தான் வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் புதுசாக இருக்கவங்க வந்து ஏமாந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் இந்த விஷயங்களை ரொம்ப தெளிவாக வந்து சொல்லிக்கிறேன். ஸோ அதனால் கோவப்பட மாட்டீங்க அப்படின்ட்டு வந்து நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோ பொறுத்த வரைக்கும் இவ்வளோ நல்ல விஷயங்களை சொல்லி இன்றைக்கி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். வலியது வாழும். நன்றி.